கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ரகிள் இல்லையா? ஆமா. ஃபர்ஸ்ட் படம் சக்சஸ்ஃபுல்லா வந்து எங்க பார்த்தாலும் நல்ல ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூஸ். எப்படி இந்த படம் உருவாச்சு? எப்படி நீங்க இந்த படத்துக்குள்ள ஹீரோவா வந்தீங்க? ஜேர்னின்னு பார்த்தா ஒரு 10 இயர்ஸ் நீங்க சொன்ன மாதிரி. ஸோ அது வந்துட்டு நான் ஏகப்பட்ட டைரக்டர்ஸ் ஆஃபீஸ் எல்லார்கிட்டையும் போய் ஃபோட்டோஸ் எல்லாம் கொடுக்கறது. நாங்கள் சிவாஜி கணேசன் ஃபிலிம் இன்ஸ்டியூட்ல தான் நான் வந்துட்டு படித்தேன். ஸோ அங்கே வந்துட்டு ஆக்டிங்லாம் முடிச்சுட்டு அப்போவே வந்துட்டு என்னென்ன ஆடிஷன்ஸ், அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆடிஷன்ஸ் குரூப்லாம் வாட்ஸ்அப்பில் இப்போ இருக்கிற மாதிரி இருக்கு. பட் ரொம்ப கம்மியான குரூப்ஸ் தான் இருந்துச்சு. ஏன்னா எங்கள் அப்பாவும் ஃபிலிம்ல தான் இருக்கார். ஸோ அவர் ப்ரொடக்ஷன் மேனேஜராக இருக்காரு. ஸோ அவரும் கொஞ்சம் சில பேரை சஜஸ்ட் பண்ணாரு. ஏடியாவும் ஒர்க் பண்ணேன். ஸோ கடைசியாக எனக்கு ஒரு பை காட்ஸ் கிரேஸ் எனக்கு இந்த சான்ஸ் கிடைச்சது. ஓகே. இந்த ப்ராஜெக்ட் வந்து ஆக்சுவலா எப்படி கிடைச்சது? த்ரூ ஆடிஷனா, ரெஃபரலா? ஆமா, ஆடிஷன் தான். கேமராமேன் சார் நம்ம சதீஷ், அவர் எனக்கு கொஞ்சம் முன்னாடியே பழக்கம். ஸோ அவர் வந்துட்டு கொஞ்சம் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன், ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாருங்க. சார் மேனேஜர் சார் பையன், அவர் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காரு, பாருங்க இதுக்கு அவர் சூட் ஆவார்னு நினைக்கிறேன் மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. சாரும் கூப்பிட்டாரு. ஒரு ஸ்கிரிப்ட் லவ் சீன் இருந்துச்சு அது. ஸோ அது பண்ணி காட்டணும். ஸோ அவர் பார்த்துட்டு ஓகே பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு செட் ஆகி இமிடியேட்டா சொல்லிட்டாங்களா ஆடிஷன்ல? ஏன்னா இமிடியேட்டா சொல்லல, வந்து ஒரு ஆடிஷன் போயிட்டு வந்தாலே நமக்கு டெய்லியும் தூக்கம் வராது. என்ன ஆகும் அது எனக்கு இருந்துச்சு. அது இருக்கும்ல. இல்ல அது வந்துட்டு நான் சொன்னேன்ல, இது இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நான் ஆடிஷன் போல, ஏற்கனவே நிறைய பண்ணிட்டேன். ஓகே ஸோ ரெஸ்பான்ஸ் வரட்டும். ஏன்னா ஆஹா ஓஹோன்னு அவங்க அங்க ரியாக்ட் பண்ண மாட்டாங்க பெருசா. ஓகே சார் நாங்க சொல்றோம்னு சொல்லிட்டு ஓகே சொல்லுவாங்க, நம்மளும் கிளம்பி வந்துடும். ஸோ அதுக்கப்புறமேட்டு ஒரு 2 days கழிச்சு தான் எனக்கு சொன்னாங்க.